இந்த வீடியோவில் நம்ம ஜம்கா மோல்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சிசர், கம், ட்ரே, த்ரெட், ஜம்கா மோல்டு. இந்த மாதிரியான ஒரு ட்ரேவை எடுத்துக்கிட்டு அதில் 20 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றணும். லாஸ்ட்டாக சுற்றி முடித்த உடனே அந்த ட்ரேலேருந்து எல்லா த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணணும். நம்ம இப்படி ஒன்றா பிடிச்சிட்டு கட் பண்ணால் தான் அந்த த்ரெட்டு ஈவனாக இருக்கும். த்ரெட்டோட கார்னரில் பட்டையாக கம் வைக்கணும். அப்போ தான் மோல்டில் நம்ம கம் வச்சு ஒட்டும் போது கரெக்டாக ஒட்டும். கடைசியாக இன்னொரு முனையில் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணணும். அப்போ தான் மோல்டோட ஹோல்ஸுக்குள்ளே போகும். கம் வச்ச பிறகு அதை அப்படியே விட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கணும். அப்போ தான் அது பிச்சுக்கிட்டு வராது. சுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது மோல்டோட மேலே கையை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுக்கும் போது வெளியில் எப்படி ஷைனாக இருக்கோ அதே போல் உள்ளேயும் இருக்கணும். அதனால் பார்த்து சுற்றணும். நீங்கள் பட்டையை அதை மோல்டு மேலே அப்படியே ஷைன் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும். அதே போல் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு மோல்டோட சைஸ் கொஞ்சம் நல்லா ஒயிட் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். லாஸ்ட்டு எட்ஜில் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஹோல்ஸை நம்ம தெரியாமல் மூடணும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து விட்டுங்க. அவ்வளோதான், நம்ம மோல்டை சுற்றி முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஜம்கா மோல்டு சூப்பராக சுற்றிடலாம். அடுத்து ஜம்கா மோல்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.